2 ஆண்டுகள் சட்ட போராட்டத்திற்கு பிறகு அமெரிக்காவில் இருந்து மீட்கப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்ட சிறுவனை உறவினர்கள் ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றனர். அமெரிக்காவில் வசித்து வந்த பிரவீன்குமார் தமிழ்ச்செல்வி தம்பதி கடந்த 2022ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டனர். இவர்களது 2 வயது மகன் விசுருத்தை அமெரிக்க அரசு பஞ்சாபை சேர்ந்த தம்பதிக்கு தத்து கொடுத்தது. இதனை அறிந்த சிறுவனின் உறவினர்கள் தூதரகத்தில் முறையிட்டு அமெரிக்கா சென்றனர். இதனிடையே குழந்தையை தத்தெடுத்த தம்பதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதையடுத்து செய்வதறியாமல் தவித்த உறவினர்கள் அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச் சங்கங்களின் மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொடர்பு கொண்டு உதவி கோரினர். முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் அயலக தமிழர் நல வாரியம் 2 ஆண்டுகளாக மேற்கொண்ட சட்ட போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்தது. சிறுவனை அவரது சித்தியிடமே ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அமெரிக்காவிலிருந்து மீட்கப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்ட சிறுவன் விசுருத்தை உறவினர்கள் கண்ணீருடன் வரவேற்றனர்.